கதைகள் ஒரு சமூகத்தின் சத்தமில்லாத குரல். சில கதைகள் செய்தியாய் நாம் கேட்கும் பொழுது அது நம் மனதை ஒன்றுமே செய்துவிடப் போவதில்லை. இன்று ஒரு செய்தி, நாளை ஒரு செய்தி என்று நாம் கடந்து விட்டு போய்விடுகின்றோம். ஆனால் அவைகளே கதைகளாக வந்துவிட்டால், இன்றைய நூல் அறிமுகம் பகுதியினூடாக நாம் உங்களுக்கு அறிமுகப்படுத்தவிருக்கும் நூல் அபு ஷேக் முஹம்மது அவர்கள் எழுதிய நீக்ரோ தேவதை. உலகம் முழுக்க பறந்து வாழும் முஸ்லிம்களின் வாழ்வியல் வழிகள் பேசும் 5 கதைகளை சுமந்து வந்திருக்கின்றது இந்த நூல். கதைகள் ஏன் சத்தமில்லாத குரல் என்று நாங்கள் சொல்கிறோம்? ஆரம்ப காலகட்டங்களில் மேடை நாடகங்களில் மக்கள் தங்களின் வாழ்வியல் வழிகளை பேசி வந்தார்கள். இன்றைய இணைய காலங்களில் ஒரு சின்ன சின்ன வீடியோக்கள் மூலம், ஷோர்ட்ஸ், ரீல்ஸ் என்று சொல்கிறோம், அதன் மூலம் கூட தங்களுடைய வாழ்வியல் வழிகளை சொல்லி வருகின்றார்கள். என்னதான் இருந்தாலும் புத்தகம் வாசிக்கும் விரும்பிகள் எதைத்தான் தேடுவார்கள்? கதைகள். வெறும் கதைகளை எழுதுவதன் மூலம் என்ன நடக்கப் போகின்றது? அல்லது கதைகளை வாசிப்பதன் மூலம் என்ன நடக்கப் போகின்றது? நம் உணர்வுகளோடு ஒரு போராட்டத்தினை இந்த கதைகள் நடத்தி செல்ல போகின்றது. அவ்வாறான 5 கதைகளை தந்திருக்கின்றார் அபு ஷேக் முஹம்மது அவர்கள். கதைகள் ஒரு சமூகத்தின் எதிரொலி. பல கோடியான மக்களின் உணர்வுகள், வாழ்வுகள் பற்றிய கதைகள் நிறையவே இருந்தாலும் ஏன் இந்த 5 கதைகளும் எம் மனதை வாட்டி வதைக்கின்றன தெரியுமா? இந்த உலகத்தில் இனங்களால், மதங்களால் பிரிக்கப்பட்டு எத்தனையோ சண்டைகள் இந்த உலகளாவிய ரீதியில் நடந்து வருகின்ற பொழுது, ஜெய்னபும் ஆசியாவும், சோமாலிய சிறுமிகள் மற்றும் அரேபிய சிறுமிகள் இருவரும் எவ்வாறு தான் சோமாலியாவை சேர்ந்தவள் என்பதை மறந்து, தான் ஒரு அரேபிய குலத்து பெண் என்பதை மறந்து இருவர்கள் நண்பர்கள் ஆகின்றார்கள். அந்த சோமாலிய சிறுமியின் பசியும் பட்டினியும் கல்வியின் மீதான தாகமும் எவ்வாறு ஜெய்னபினால் தீர்த்து வைக்கப்படுகின்றது என்பதை சொல்லி செல்கின்றது நீக்ரோ தேவதையின் முதலாவது கதை. பலஸ்தீன் என்று இன்று பாலஸ்தீனிய மக்களின் வீடியோக்களை பார்த்து வருகின்ற காலத்தில் அபு ஷேக் முஹம்மது அவர்கள் ஒரு அழகான கதையினை நமக்கு தந்திருக்கின்றார். பாலஸ்தீனத்தில் பெரியவர்கள் படும் துன்பத்தினை நாங்கள் பார்க்கின்றோம், அவர்களுடைய மரணங்களை பார்க்கின்றோம், பிறந்த குழந்தைகளின் இறப்புகளை பார்க்கின்றோம். ஆனால் அங்கு வாழும் குழந்தைகளின் நிலைமைகள் என்ன? இந்த கதைகளை ஆழமாக தந்திருக்கின்றார் அபு ஷேக் முஹம்மது அவர்கள். அபு, உமர், முஸ்ஹப், பிலால் ஆகிய அந்த பலஸ்தீன சிறுவர்கள் கல்விக்காக நடத்தும் போராட்டம், அவர்களுடைய கதைகளை வெளியே சொல்ல புறப்படும் பொழுது அவர்களில் ஒருவர் இறந்து போவதும், அதன் பின்னர் அவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளும் மன அழுத்தங்களும் என்ன என்பதனை இரத்த நீதி எனும் கதையினூடாக நமக்கு தந்திருக்கின்றார் கதையாசிரியர். சாப்பாடு நல்லா இருந்ததா என்று கேட்ட நண்பனுக்கு புரியவில்லை அந்த கேள்வி. ஜாதி, மதம், நீ கீழ் ஜாதி மேல் ஜாதி என்று புறக்கணிக்கப்பட்ட ஒரு மனிதனுக்கு எவ்வளவு பெரிய விடயம் என்று தன்னுடைய நடு வீட்டில் ஒரு மிகப்பெரிய பணக்கார நண்பன் அழைத்து வந்து உட்கார வைத்து தன்னுடைய தாயாராலேயே அந்த உணவினை பரிமாறும் பொழுது, கீழ்ஜாதி என ஒதுக்கப்பட்ட ஒருவருக்கு புதிதாக இஸ்லாத்திற்கு வந்த பின் நம் இஸ்லாத்தில் இந்த ஜாதிகள் ஏதும் இல்லை என்பதை உணர வைக்கும் முகமாக வடித்திருக்கின்றார் தேடப்படாத முகவரி எனும் கதையினை. ஆம், தந்தை மகள் பாசம் உலகம் அறிந்தது. அதே தந்தை மகள் பாசத்தினை புனித யாத்திரையாகவும் ஆப்கானிய கலாச்சாரத்தினை மீறி அந்த பிள்ளையை படிக்க வைக்க போராடும் தந்தையின் கதையையும் சொல்லி செல்கிறார். அதேபோல் சில கலாச்சாரங்களை நாம் மாற்ற வேண்டும், அதற்கு படிப்பே வேண்டும் என்று உணரும் தந்தையும் படிப்பே ஏறாத மகனுக்கும் நடக்கும் போராட்டத்தினையும் கதையாக வடித்திருக்கின்றார் நூலாசிரியர். இந்த கதைகள் ஒன்றும் வெறும் கதைகள் அல்ல. ஒவ்வொரு விதமான புவியியல் கூறுகளுக்கு பின்னே நம்முடைய மனித இனங்கள் படும் வாழ்வியல் வழிகள், துன்பங்கள், அந்த துன்பங்களை கதைகளாக தந்து சென்றிருக்கின்றார் கதையாசிரியர். இவ்வாறான
கதை புத்தகங்கள் கூட நம் வாழ்க்கையில், நம் உணர்வுகளில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தலாம். நீங்களும் இவ்வாறான புத்தகங்களை தேடி படிக்க வேண்டும், நம் குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்றதே பிறையொளியின் அவா. அந்த வகையில் பிறையொளி நிகழ்ச்சியில் நூல் அறிமுகம் பகுதியினூடாக பல்வேறுபட்ட நூல்களை நாம் உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வருகின்றோம். உங்களுடைய நூல்களும் எங்களுடைய பிறையொளி நிகழ்ச்சியில் இடம்பெற வேண்டி விரும்பினால் நீங்கள் அனுப்பி வைக்க வேண்டிய முகவரி: தயாரிப்பாளர் பிறையொளி, முஸ்லிம் நிகழ்ச்சிகள் பிரிவு, இலங்கை ரூபவாகினி கூட்டுத்தாபனம், கொழும்பு 7. ப்ரொடியூசர் பிறையொளி, முஸ்லிம் புரோகிராம்ஸ் யூனிட், ஸ்ரீலங்கா ரூபவாகினி கோஆபரேஷன், கொலம்பு 7.